திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக சார்பில் 3வது முறையாக போட்டியிடும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர் நல்லதம்பி அவர்கள் ராஜமங்கலம் ஊராட்சி விநாயகபுரம் கிராமத்தில் கூட்டணி கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராஜமங்கலம் ஊராட்சி விநாயகபுரம் கிராமத்தில் தேமுதிக கூட்டணி வெற்றி வேட்பாளர் நல்லதம்பி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்களிடம் ஓட்டு சேகரித்தனர். நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் கே ஹரிகிருஷ்ணன், திருப்பத்தூர் மேற்கொன்றிய கழக செயலாளர் பெருமாள், திருப்பத்தூர் மேற்கொன்றிய கழக அவைத்தலைவர் வக்கீல் குமார், திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் கேப்டன் சி ரமேஷ், மாவட்ட துணை செயலாளர் சரவணன், கந்தளி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் யோகநாத், கந்தளி வடக்கு துணை ஒன்றிய செயலாளர் சி பிரபு, கிளை செயலாளர் கே சங்கர், ராஜமங்கலம் ஊராட்சி கழக செயலாளர் ஐயன்துரை, பொன்னுசாமி, விநாயகம், முருகேசன், கிளை மகளிரணி செயலாளர் கே சரஸ்வதி மற்றும் திமுக திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன், திருப்பத்தூர் தெற்கு ஒன்றிய துணை அமைப்பாளர் சுந்தர், கிளை நிர்வாகி செல்லதுரை, ML2 நிர்வாகிகள் ஜி மகேந்திரன், நாகராஜன், விநாயகபுரம் கிளை நிர்வாகிகள் வி ஐனா கவுண்டர், பெருமாள், வி ஆறுமுகம், நரசிம்மன், தண்டபாணி, சேட்டு, வி மாணிக்கம், மகளிரணி நிர்வாகி சாந்தி மற்றும் திமுக நிர்வாகி, தேமுதிக நிர்வாகி, மாற்றுக் கட்சி நிர்வாகிகள், அனைத்து கட்சி நிர்வாகம் கலந்து கொண்டு திருப்பத்தூர் தொகுதி வேட்பாளர் நல்லதம்பி அவர்களுக்கு ஓட்டு கேட்டு வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ்.
நம்முடைய வெற்றியின் சத்தமாக வருகிற மே மாதம் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. போகிற இடங்களில் எல்லாம் என் அன்பு தாய்மார்கள் அப்படியே ஆழத்தி எடுத்து வேட்பாளரை வரவேற்கிற போது தமிழ்நாட்டிலே 234 தொகுதிகளே அதிக தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்கின்ற எழுச்சி தெரிகிறது. ஒரு மலர்ச்சி தெரிகிறது. திருப்பத்தூரின் வளர்ச்சி தெரிகிறது. நம்முடைய அருமை அண்ணார் நல்லத்தம்பி அவர்கள் இப்போது உங்களிடத்திலே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரிப்பார். பார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக கூட்டணி கட்சியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அன்னியார் பிரேமலதா அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் தேசிய முற்போக்கு கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சுதீஷ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் ஒட்டுமொத்த மதசார்பற்ற கூட்டணியின் சார்பில் அனைத்து தலைவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராகவும் குறிப்பாக அன்பு சகோதரிகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, தாய்மார்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, உங்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக போட்டியிடுகின்ற எனக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். உங்களுக்காக பணி செய்திட, உங்களுக்காக உழைத்திட, நீங்கள் சொல்கின்ற குறைகளை நிறைகளை அத்தனையும் கேட்டு அரசிற்கு சொல்லி அரசாங்கத்தின் திட்டங்களை இந்த பகுதிக்கு எடுத்து வந்து சேர்த்துவதற்கு நீங்கள்லாம் ஒரு முறை ஆதரவு தாருங்கள். பல்வேறு முறை நான் இந்த பகுதிக்கு வந்த போதெல்லாம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள். பல்வேறு முறை இந்த ஊராட்சியில் தார் சாலை, நம்முடைய அரசு பள்ளிக்கு காலை உணவு திட்டம் 1 முதல் 5 வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க. ஆக இந்த நம்முடைய மாநிலத்தில் தான் இந்த காலை உணவு திட்டமே நடக்குது. ஆக இப்போடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி பார்த்தீங்கன்னா 1லிருந்து 8வது வரைக்கும் ஒரு 5 பேர் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமையல் செய்யறதுனாவே தாய்மார்களுக்கு பெண்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குன்னு. மிளகா இருக்குதா, மிளகா தூள் இருக்குதா, வேற என்ன இருக்குதுன்னு பார்த்து பார்த்து கொத்தமல்லி என்ன கம்மியா போட்டுக்கிறேன்னு கேட்பாங்க. நானே எங்க வீட்டுல கேட்பேன், கடலப்பருப்பியா உப்புமாவில் சரியா போடலையான்னுவேன். ஆக ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில அவர் போடுற ஒரு கையெழுத்துல 28 லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு காலை உணவு திட்டம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை 8வது வரைக்கும் உயர்த்தி தரேன்னு சொல்லி இருக்கிறார். நம்முடைய மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம். 1,31,00,000 பெண்களுக்கு சகோதரிகளுக்கு நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிறோம். ஒரு சிலருக்கு கொடுக்காம இருக்கு, விடுபட்டிருக்கோம். ஆக அவங்களுக்கும் கொடுக்கணும். அந்த மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயா கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறார். மாசம் 2000 ரூபாயா உயர்த்தி தரேன்னு சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு அரசாங்கத்தோட பட்டா கொடுத்திருந்தாலே அது பெண்கள் பேர்ல தான் கொடுத்திருக்கிறார். கலைஞர் ஆட்சிக்கு வந்தா மகளிர் சுய உதவி குழு நடத்துறீங்கல்ல, மகளிர் சுய உதவி குழு வங்கிகள் மூலம் பல லட்சம் கோடி ஒவ்வொரு குழுவுக்கும், முல்லை குழு, மல்லிகை குழு, ஓம் சக்தி குழு, பராசக்தி குழு, ஆக அத்தனை குழுக்களுக்குமே மகளிர் சுய உதவிகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறார். அன்பு சகோதரிகள் தான் வங்கிகளை பேங்க்ல வாங்குற கடனை ஒரே 100 ரூபாய் பாக்கி இல்லாம திருப்பி செலுத்தக்கூடிய ஆற்றல் மிகு பெண்கள் தான் ஆற்றல் மிகு சக்தியை படைச்சிருக்கிறீங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பெண்கள் இலவசமா பஸ்ல போகணும்னாரு, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு, காலை உணவு திட்டம் போடுறேன்னு சொன்னார். ஆனா அதிமுகவில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய முடியாது. எப்படி செய்ய முடியும்? 1 மாசம் என்ன கொடுத்துடலாம், அவங்க இருக்கிற வரைக்கும் அப்படியே கொடுத்து நிற்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, அவங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துன்னு இருக்கிறாங்க. மாற்று ஓய்வூதியம் ஓஏபி 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபாயா அறிவிச்சார். 1200 ரூபாய் கொடுத்துன்னு இருக்கிறாரு.
இப்ப 1500 ரூபாயை தரேன்னு சொல்லியிருக்கிறார் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இங்க வாக்கு கேட்டு வருவாங்க, வர்றவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் உதயசூரியன் கட்சியை தவிர்த்து இங்க வருபவர்கள்லாம் எதையும் செய்ய மாட்டாங்க. நம்முடைய காலை உணவு திட்டமாக இருந்தாலும் 1000 ரூபாய், 1200 ரூபாயை 1500 ரூபாயை உயர்த்தி தர்றதாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். அன்பு தாய்மார்களே, நம்முடைய இல்லத்தரசிகள் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்துல வண்ண தொலைக்காட்சி பெட்டி, கலர் டிவி பார்த்துருக்கிறீங்களா? தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்துல 17 வருஷம் ஆயிருக்கும், இல்ல 15 வருஷம் ஆயிருக்கும் டிவி கொடுத்தோம். இன்னைக்கும் நம்ம மெட்டி ஒலி பார்க்குறோமா, இன்னொரு சீரியல் பார்க்குறோமா, எல்லா சீரியலும் அதில் பார்ப்போம். வசதி இருக்கிறவங்க அவங்க எல்இடி டிவி வேற கூட மாற்றி இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த டிவி வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள்கள் இன்னைக்கும் பயன்படுறாங்க. இதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா இல்லத்தரசி கூப்பன் 8000 ரூபா மதிப்புள்ள இல்லத்தரசி கூப்பன் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்குறோன்னு தேர்தல் அறிக்கையில் அறிவிச்சிருப்பார். ஆக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எதை சொல்றாரோ அதை செஞ்சிருவார், செய்யறத தான் சொல்லுவார். 8000 ரூபாய் மதிப்புள்ள அந்த கூப்பன் அட்டை உங்ககிட்ட கையில் வந்துச்சுன்னா நீங்க தான் ராணி மாதிரி. நீ என்ன பொருள் வேணுமோ, உனக்கு டிவி வேணுமா, மிக்சி வேணுமா, கிரைண்டர் வேணுமா, தரமான பொருளை வாங்கிக்கலாம். முன்ன ஒரு ஆட்சி இருந்து தரமான பொருளை மிக்சி கிரைண்டர் ஃபேன் எல்லாம் கொடுத்தாங்க, தரம் இல்லாத பொருள் கொடுத்தாங்க. ஆக உங்களோட தேவையை நீங்களே வாங்கிக்கலாம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்தந்த ஓட்டுக்கு பிஎல்ஓலாம் வராங்க பாரு, தாசில்தார், மனேகர், இவங்க மூலியமா வீட்டுக்கு அந்த 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டா, அன்பு சகோதரி நீங்களே டவுனுக்கு போகலாம். டார்லிங்னு ஒரு கடை இருக்குது, இன்னும் 2-3 பிராண்டு கடை இருக்குது. எனக்கு இந்த பொருள் தான் வேணும் அப்படின்னா அந்த டோக்கனை அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க கவர்மெண்ட்ல 8000 வாங்கிக்குவாங்க, பொருள் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஆக பல்வேறு திட்டங்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு, காலேஜில் அரசாங்க காலேஜில் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, லேப்டாப் கொடுத்துருக்கிறார். காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு உன் வீட்டு பையனுக்கு முதலமைச்சர் ஏன் காசு கொடுக்கணும்? அம்மா அப்பா நீ தான் பெத்த, நீ கொடு. அப்படி இல்லை, நீ அம்மா அப்பாவை கேட்காத. 1000 ரூபாய் மாசம் ஆனா நான் தரேன்டா. உனக்கு நோட்ஸ் வாங்கணுமா, ஜெராக்ஸ் வாங்கணுமா, நெட் கனெக்ஷன் போட்டுக்கணுமா, ஆக எந்த திட்டமாக இருந்தாலும் நான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு அந்த பசங்களுக்கெல்லாம், காலேஜில் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம மாநிலம் தமிழ்நாடு இருக்கின்ற மாநிலத்திலே முதன்மையான மாநிலமா இருக்குது நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். ஆனா இந்த பிரதமரா இருக்கிற மோடி இன்னைக்கு கேஸ் என்ன கஷ்டப்படுறோம், ஒரு கேஸ் இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்ன விலை வைக்குது, 1200 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த மத்திய அரசு வெளியுறவு கொள்கை சரியா இல்லாதனால இன்னைக்கு கேஸ் கிடைக்குதா? ஈஸியா கேஸ் டிமாண்டா தான் கிடைக்குது. ஆக எதுவாக இருந்தாலும் இந்த 100 நாள் வேலை திட்டம் அதை அவசியம் பேசியே ஆகணும். காரணம், இந்த கிராம பகுதியில் இருக்கின்ற தாய்மார்கள் எல்லாம் வேலை செய்யணும், 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்க போய் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை வந்துச்சு. மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற, மத்தியில பிரதமரா இருக்கிறது யாரு? மோடி. ஆனா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் கொடுக்கல. எத்தனையோ முறை நம்ம பிடி ஆபீஸ்ல ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம், வேலை கொடு, 100 நாள் வேலை திட்டத்துக்கு சகோதரிகளுக்கு ஊதியம் கொடு, சம்பளத்தை கொடு நம்ம போராடி இருக்கிறோம். எந்த போராட்டமும் பிரதமர் மோடி கிட்ட எடுபடல. தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற வகையில் செயல்படுகின்ற பிரதமரை, அவரோட முகத்தமாக வருகின்ற இந்த தொகுதியில உதயசூரியனுக்கு எதிர்த்து நின்று யாரு களமாடுறது, போட்டி கேட்டு வருவாங்க. ஒரு குக்கரும் வேளாங்காது, இன்னொன்று விசில்ன்றான். அவன் இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போயிட்டான். இந்த 2 கட்சியுமே மாறி 2வது இடத்துக்கு யாரா வருதுன்னு போட்டி போட்டுக்கிறான். அவ்வளவுதான் நடக்குது இந்த கூட்டணியில். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், உதயசூரியன் சின்னம், உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய தாய்மார்களோட ஆதரவோடு குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். இங்க இருக்கின்ற அன்பு சகோதரிகள், தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யணும். பங்கும் ஆபரேட்டர்கள் எல்லாம் குறைந்த சம்பளத்துக்கு வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும்.
மறவாதீர் உதயசூரியன் சின்னம், அக்காவின் சின்னம், ஐயாவின் சின்னம், அம்மாவின் சின்னம், உதயசூரியன் சின்னம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான ஏற்பாடு செய்த இங்க இருக்கின்ற அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தோழமை கட்சியின் நிர்வாகிகளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்கள் வேட்பாளரே அண்ணன் நல்ல தம்பி. அன்பார்ந்த ராஜமங்கலம் ஊராட்சி விநாயகபுரம் கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை ஒன்றிய செயலாளர் என்ற முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அண்ணையாய் அண்ணையாய் எங்கள் அண்ணியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அண்ணியார், வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அண்ணியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார், அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். தாயின் காலில் விழுந்து ஆசி பெற்று வேட்புமனு தாக்கல் செய்த திமுக சிட்டிங் எம்எல்ஏ. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் 2வது முறையாக எம்எல்ஏவாக உள்ள நல்லதம்பிக்கு திமுக சார்பில் 3வது முறையாக சீட்டு ஒதுக்கப்பட்டதால் திருப்பத்தூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலைஞர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ஊர்வலமாக வந்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்ய வந்தார். அப்போது வரும் வழியில் நல்லதம்பியின் தாயார் மற்றும் அவருடைய மனைவி காத்திருந்தனர். அப்போது வேட்பாளர் தனது தாயின் காலில் விழுந்து வாழ்த்துக்கள் பெற்றார். அதன் பின்னர் வேட்பாளர் நெற்றியில் போட்டு வைத்து வாழ்த்து தெரிவித்து வேட்புமனு தாக்கல் செய்ய வழி அனுப்பி வைத்தார். அதன் பின்னர் வேட்பாளர் நல்லதம்பி தேர்தல் நடத்தும் அலுவலர் வரதராஜனிடம் கூட்ட நிகழ்ச்சியுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். மனு தாக்கலின் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஆணையிட்டு தேர்தல் விதிமுறைகளை முறையாக பின்பற்றுவதாக அவர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இது உடன் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்ந்த நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன், மாவட்ட துணை செயலாளர் சி எஸ் சரவணன், நகர கழக செயலாளர் எஸ் ஜே மதன்ராஜ், நகர கழக அவைத்தலைவர் டி என் அன்பு, கந்தளி வடக்கொன்றிய கழக செயலாளர் வை யோகநாத், கந்தளி வடக்கொன்றிய அவைத்தலைவர் டி சரவணன், ஒன்றிய பொருளாளர் பி மோகன், கந்தளி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பி கார்த்திக் செல்வன், கந்தளி ஒன்றிய கழக செயலாளர் கந்தளி கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் கே சுதாகர், ஜி ஜமால், கந்தளி மேற்கொன்றிய அவைத்தலைவர் கே சிங்காரவேலன், ஒன்றிய பொருளாளர் பி மாது, திருப்பத்தூர் கிழக்கொன்றிய கழக செயலாளர் ஏ சரவணன், திருப்பத்தூர் மேற்கொன்றிய கழக செயலாளர் ஆர் பெருமாள், திருப்பத்தூர் ஒன்றிய கழக அவைத்தலைவர் வக்கீல் எம் குமார், தாதன்கோட்டை கிளை செயலாளர் கே ராஜி, கே சின்னதம்பி, வெங்கடனூர் கிளை செயலாளர் மூர்த்தி மற்றும் மகளிரணி நிர்வாகிகள், தொண்டர்கள் என தேமுதிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி மாவட்ட செய்தியாளர் சி ரமேஷ். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தா எங்கள் அண்ணியார், வீரநடை போட்டு வரும் கேப்டனில் கரம் பிடித்த எங்கள் அண்ணியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார், வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார், வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார், அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார், தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார்.
அண்ணியார், புயலையும் எதிர்த்து நிற்கும் புரட்சி பெண்ணுங்கள் அண்ணியார். தமிழக அரசியலில் கேப்டனின் கரம் வலுப்பெற செய்திடும் புனித பெண்ணுங்கள் அண்ணியார். அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணுங்கள் அண்ணியார், அடிமை விலங்கை அகற்ற வந்த இரும்பு பெண்ணுங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். அண்ணியார் அண்ணியார் எங்கள் அண்ணியார், அன்னையாய் அன்னையாய் எங்கள் அண்ணியார். தென்னகத்து ஜான்சி ராணி எங்கள் அண்ணியார், தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர் எங்கள் அண்ணியார், ஏழைகள் வாழ்வை வளம் பெற வைப்பார் எங்கள் அண்ணியார். சமூக நீதி காக்கும் வீரமங்க எங்கள் அண்ணியார், தமிழக மக்கள் நலன் காக்கும் அன்னையா எங்கள் அண்ணியார். தமிழ் आने का विपत्ति भूलना मत। हमारा जवाहरलाल का निशान है, इसका निशान कांग्रेस का निशान है, कांग्रेस का निशान. मेरे भाई उंगल चिन्ह வர்த்தக வியாபாரிகளே, கடை வியாபாரிகளே, உங்கள் சின்னம் உதயசூரியன். பொன்னான வாக்குகளே, வருகின்ற 23/4/2026 உதயசூரியன் தினத்தில் வாக்களித்து முறையாக எங்கள் வெற்றி வேட்பாளர் எங்கள் நல்லத்தம்பி அவர்களே உதயசூரியன் தினத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். மூன்றாவது முறை அனுப்புவது என்று இது இடம் போட்டி வியாபார மறுபடி மக்களே, காய்கறி வியாபாரி மக்களே, வியாபாரிகளுடைய சின்னம் உதயசூரியன், தொழிலாளர்களுடைய சின்னம் உதயசூரியன். இதோ உங்கள் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர், மூன்றாம் முறையாக உங்கள் மத்தியிலே உங்களுக்காக உழைக்கக்கூடிய எளிய வேட்பாளர் உதயசூரியன். மறந்துடாதீங்க, உதயசூரியன். உங்கள் சின்னம் உதயசூரியன், தாய்மார்களின் சின்னம் உதயசூரியன், வியாபாரிகளுடைய சின்னம் உதயசூரியன், உழைப்பாளிகளின் சின்னம் உதயசூரியன். தேரோடும் மாநகராம் திருவாரூர், முத்துவேலர் ஈன்றெடுத்த முத்து சிற்பியாரு, அஞ்சுகத்தாய் ஈன்றெடுத்த அஞ்சாத கலைஞரு, 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த முதல்வரு. தேரோடும் மாநகராம் திருவாரூர், முத்துவேலர் ஈன்றெடுத்த முத்து சிற்பியாரு, அஞ்சுகத்தாய் ஈன்றெடுத்த அஞ்சாத கலைஞரு, 5 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த முதல்வரு. தேரோடும் மாநகராம் திருவாரூர்.
அன்று தமிழை காக்க ஓடி வந்தாரே தலைவர் 14 வயதிலே. அதனால் கட்சி கொடி பிடித்தாரே கலைஞர் தன் பிஞ்சு கரத்திலே. அன்று தமிழை காக்க ஓடி வந்தாரே கலைஞர் 14 வயதிலே. அதனால் கட்சி கொடி பிடித்தாரே தலைவர் தன் பிஞ்சு கரத்திலே. நாட்டில் இந்தி மொழி ஓடி வந்த அந்த காலத்தில் அதை தடுப்பதற்கு தலையை வைத்தார் கலைஞர் தண்டவாளத்தில். நாட்டில் இந்தி மொழி ஓடி வந்த அந்த காலத்தில் அதை தடுப்பதற்கு தலையை வைத்தார் தண்டவாளத்தில். தலைவா வருக தமிழே வருக, தலைவா வருக தமிழே வருக. 173A பிரிவு ஏன் நல்ல தம்பி என்னும் நான் தமிழ்நாடு பேரவையில் உள்ள ஒரு இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமைப்பு ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தமிழ்நாட்டின்